இருந்தாலும் வரவிருக்கிற காலங்களில் வெளியூருக்கு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்றம் என்ற இந்த இயக்கத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு அதுதான். உழைக்கின்ற ஆற்றல் நிரம்பியவர்களை, திறமை உள்ளவர்களை தேடி பிடித்தவர்களை அங்கீகாரம் தருகின்ற பேர் இயக்கம் கழகம் என்ற இந்த பாசறை நடமாட வேண்டும். நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது அவசர நிலை காலத்தில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்தேன். விடுதலையாகி வந்து முழு நேர பணியில் ஈடுபட்ட போது தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு சொன்ன பல அறிவுரைகளில் ஒன்று, பொதுமக்கள் இடையே நடமாடுகின்ற உங்களை போன்றோர், மேடைகளில் பேச வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள், உங்களுடைய தோற்றம், உடை, நடை இவையெல்லாம் பார்ப்பவர்களுக்கு இவன் நம்மில் ஒருவன் என்று தோன்றிட வேண்டும். சில பேரை போல கையிலும் காலிலும் பல்வேறு அணிகலன்கள், வேறு மாதிரி சொக்காய் இவையெல்லாம் அணியாமல் பார்ப்பவர்கள் நம்மோடு ஒருவர் என்று கருதக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தால் தான் ஒரு இளைஞனாக பேண்ட் சட்டையோடு வலம் வந்த நான் வேட்டி ஜிப்பா என்று மாறினேன். இது என்னுடைய உடை என்பது பொதுக்கூட்டங்களில் பேச வருகிற நேரத்தில் மட்டுமல்ல, டெல்லி பட்டணத்திலும் எங்கள் உடை இதுதான். ஐநா மன்றத்திற்கு செல்லுகிற போதும் அமெரிக்க நாடா சீன நாடா அங்கும் இதே உடையோடு தான் செல்கிறோம். காரணம், இது எங்கள் பாரம்பரிய உடை. இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் தான் நாங்கள் அணிந்திருக்கிற வேட்டியிலே கருப்பு சிவப்பு கரை. இந்த பாரம்பரியத்தை உருவாக்கியதும் கழகம்தான். இங்கே மேடையிலே பல பேர் அன்போடு வந்த ஆடைகள் அணிவித்தார்கள். பெரும்பாலோர் கைத்தறி ஆடைகள் கருப்பு சிவப்பு கரையோடு. பாஸ்கரை போன்றவர்கள் ஒரு புத்தகத்தை பரிசாக தந்தார்கள். பல பேர் பளபளப்பான சால்வைகளை கொண்டு வந்து தந்தார்கள். அது எனக்கு பயன்படாது, வேறு யாருக்கும் தரவும் முடியாது. டெல்லியிலே கடும் குளிர், இதனால் வரை இல்லாத அளவிற்கு கடுமையான குளிர். ராஜஸ்தான் மாநிலத்தில் -டிகிரி என்ற அளவிற்கு வந்துவிட்டது. இதை குளிருக்கு போர்த்தி கொள்ள முடியுமா என்றால் முடியாது. துவட்டி கொள்ள முடியுமா என்றால் முடியாது. விரித்து படுக்கலாமா? முடியாது. ஒரு பாமரனுக்கு தரலாமா? அவனுக்கு பயன்படாது. பின்னர் ஏன் இது? ஒரு காலத்தில் மலர் மாலைகள் அணிவித்ததை இது வேண்டாம், இது மங்கையின் கூந்தலில் மனம் பரப்ப வேண்டியது, இறை நம்பிக்கை உடையவர்கள் மாலையாக தொடுத்து ஆண்டவனுக்கு அணிவிக்க வேண்டியது, தோளில் தங்கி காலில் மிதிபடக்கூடாது. அதற்கு பதிலாக கைத்தறி ஆடை அணிவித்தால் நெசவாளியும் பயன்பெறுவார், வாங்கிக் கொள்கிற நாமும் பயன்படுத்தலாம் என்ற முறையினை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞருக்கு ஏதாவது தனித்ததோர் பரிசு தர வேண்டும் என்று பணம் திரட்ட முயற்சித்தோம். 30 மாவட்டங்கள் அப்போது, ஒரு அமைப்பாளர் 2 துணை அமைப்பாளர். எவ்வளவு தெரியுமா வசூல் செய்தோம்? சேகருக்கு சொல்வேன், பாஸ்கர், பார்த்திபன் போன்ற தோழர்களுக்கு சொல்வேன். ஒரு மாவட்டத்திற்கு நாங்கள் கேட்டது 2000 ரூபாய். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட காலம் என்று. இன்றைக்கு 2000 என்பது இங்கே இருக்கிற பல பேருடைய பையில் இருக்கக்கூடிய பணம். ஒரு மாவட்டத்திற்கு 2000 என்று வசூலித்து எங்களுக்கு கிடைத்தது 60,000 ரூபாய். என்ன வாங்கலாம் என்று யாரிடமும் பேசவில்லை. தளபதி அவர்கள் என் போன்றவரை தனியாக அழைத்து அதுக்கு பற்றி ஆலோசித்து விட்டு சென்னையில் இருக்கிற புத்தக கடைகளில் எல்லாம் ஏறி இறங்கி கலைஞர் வீட்டில் இல்லாத நூல்களாக 50,000 ரூபாய்க்கு வாங்கி அதை வைப்பதற்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு சுழல் அலமாரி செய்து அன்பளிப்பு இளைஞரணி என்று அதில் எழுதி அந்த புத்தகங்களை அடுக்கி அந்த மேடைகளை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம். எதை கொடுத்தாலும் எனக்கு இது வேண்டாம், இது கழகத்திற்கு என்று சொன்ன கலைஞர் இந்த பரிசை மட்டும் தான் உட்கார்கிற இடத்தில் பின்னாலேயே காலமெல்லாம் வைத்திருந்தார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். செய்த காரியம் அப்படி. உங்களுக்கு ஏர்டெல்லை தெரியும், ஜியோவை தெரியும், வீடியோகான் என்பது தொலைக்காட்சியாக வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வீடியோகான் என்கின்ற நிறுவனம் நஷ்டமடைந்து விட்டது. எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? வங்கியிலே வாங்கி இருக்கிற கடன் மட்டும் 65,000 கோடி ரூபாய். 65,000 கோடி ரூபாய் வங்கியில கடன் வாங்கி அந்த நிறுவனம் திவாலாகிவிட்டது. அதை மூட போகிறார்கள்.
என்கிற போது வங்கிக்கு திருப்பி பணம் தர வேண்டும் அல்லவா? என்றால் அந்த நிறுவனத்தை விற்றாக வேண்டும். விற்க வேண்டும் என்கிற போது அது எங்கே போகிறது தெரியுமா? இது போன்ற நிறுவனங்களுடைய நடைபெறுகின்ற பிரச்சனைகளை விசாரிப்பதற்கு ஒரு தீர்ப்பாயம், ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்கிறது. வங்கிகள் எல்லாம் சென்று முறையிடுகிறார்கள். நாங்கள் இந்த நிறுவனத்திற்கு கடன் கொடுத்தோம், ஆனால் அவர்கள் திவாலாகி விட்டார்கள், எங்களுக்கு வர வேண்டிய கடனுக்கு நீங்கள் தான் வழி சொல்ல வேண்டும். அந்த தீர்ப்பாயம் இந்த நிறுவனத்தை விற்று கடனை அடையுங்கள் என்கிறார்கள். எவ்வளவுக்கு விற்றார்கள் தெரியுமா? 3000 கோடிக்கு. வாங்கிய கடன் 65,000 கோடி, விற்க சொன்னது 3000 கோடி. அந்த 3000 கோடிக்கு அதை வாங்கியது யார் தெரியுமா? தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை வைத்திருக்கிற அந்த வேதாந்தா என்ற நிறுவனத்திற்கு இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மீது நிறைய இருக்கிறது. 65,000 கோடி என்றால் 3000 கோடியை விற்று எப்படி வங்கிகளுக்கு கடனை அடைக்க முடியும்? உடனே வங்கிகள் மேல்முறையீட்டுக்கு போகிறார்கள். மேல்முறையீடு அது நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இதை ஏன் வேளச்சேரியிலே தரமணியிலே வந்து நான் பேசுகிறேன்? சராசரி அரசியல் பேச நாங்கள் வரவில்லை. திமுக மேடை, மாலை நேரத்து பல்கலைக்கழகம். வங்கி ஒன்று திவாலாகிறது என்றால், ஒரு வங்கி ஒன்று நஷ்டமடைகிறது என்று சொன்னால் அதன் பாதிப்பு உங்கள் தலையிலும் என் தலையிலும் வந்து விழும். 65,000 கோடியை வாங்கி கொண்டு 3000 கோடி திருப்பி கொடுத்தால் அந்த 62,000 கோடியை சரி செய்ய வரி விதிக்க வேண்டும். அந்த வரிகள் உங்கள் தோளிலும் என் தோளிலும் வந்து டோக்கன் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நலத்திட்ட